இவ்வளவையும் சொன்னவன் கற்பழிப்பை பற்றி எழுதவில்லையே. இப்போ எவ்வளோ ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். கண்டிப்பா சார். இப்படி காட்டு மிராடிகளாக ஆகிட்டாங்க மேடம். என்ன மேடம் குரங்காயிட்டோம். இதுக்கு என்ன சார் காரணம்? போதை தான் காரணமா? எப்படி வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது? 100% சார் அதுக்காக நிறைய பேர் வந்து காசு கொடுத்து இந்த வேலைகள்ல எல்லாம் இருக்காங்க. அங்க அப்படி போக வேண்டியது தானே சார்? எதுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட வந்து மேடம் நான் ரொம்ப வருஷமா 20 வருடத்துக்கு மேலே பேசிட்டு வர்றேன். உபச்சார விடுதியில் சிவிலைஸ் பண்ணுவீங்க, அங்கீகரிக்கணும். துபாயெல்லாம் நடத்துறாங்க மேடம், கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க. நீ மேற்கத்திய நாகரிகம் எல்லாத்தையும் சொல்றீங்க. மேற்கத்தியத்தில் ப்ராஸ்டியூட் கவர்மெண்ட் நடத்துது, அரசாங்கம் நடத்துது. இங்கே இல்லையே. கல்கத்தாவும் இதே நாட்டில் தான் இருக்குது, டெல்லி இதே நாட்டில் தான் இருக்குது, அது பாம்பே ரெட் லைட் ஏரியாவும் இதே நாட்டில் தான் இருக்குது. ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும். அதுக்காக இந்த நாய்களுக்காக வேண்டி இல்லை, பொதுவாகவே அது இருக்கணும். இந்த சமுதாயத்தில் போதைப் பொருட்கள் பழக்கத்தை குறைக்கணும் மேடம். அது மெயின். மனிதன் குரங்காயிட்டான் மேடம். குரங்கு தான் மேடம் உறவு முறை தெரியாமல் சுத்தம். குரங்காடா நீன்னு கேட்பாங்கல்ல. ஸோ ஒரு விஷயத்தை இப்போ இதை சிவிலைஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த சொசைட்டியை வந்து வெறும் சட்டத்திட்டங்களை டைட் பண்ணுறதுனால மட்டும் இங்கே எல்லாம் சரியாயிடாது. சரி, எப்படி சார் சரி பண்ணும்? நான் பேசுறது வேணா முரண்பாடாக இருக்கும். நான் 20 வருஷமாக பேசிட்டு வர்றேன். ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்கே வேணும். அது இல்லாமல் எதையுமே சரி பண்ண முடியாது. இவனெல்லாம் என்ன சொல்ல கொண்டு போய் நம்ம வரி பணத்தில் ஜெயிலில் சோறு போடணுமா உட்கார வச்சு சொல்லுங்கள்? அப்படியா? இந்த பீகார்காரெலாம் கொண்டு போய் சோறு போடணும் நம்ம வரி பணத்தில். இடக்கு கழுதுன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான் மேடம். வளர்த்திக்கிட்டு இதுக்கு மேலே போட்டு அப்புறம் அதுதான் அந்த முனிதாவுக்கும் கௌரவகுமாருக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிற மாபெரும் நன்றி கடன். இங்கே வந்து உயிர் போயிருக்கு சார். பசியில் வர்றான், வேலை வேப்ப வச்சு பொழைச்சிக்கலான்னு இப்படி பண்ணுறானுங்க. இந்த அக்கிரமத்தை அட்டுழித்த அது இப்படி ஒரு ஆண்ட சமுதாயம் ஒரு ஆகப்பெரிய தமிழ் சமூகத்தில் இப்படி நடக்கிறது வேதனைக்குரியதாக இருக்குது.